வெண்மணி தியாகிகள் நினைவு தினத்தையொட்டி பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் மரியாதை செலுத்தினர். கூலி உயர்வுக்காக குறிப்பாக அரைப்படி நெல் கூடுதலாக கேட்டு போராடிய விவசாய தொழிலாளர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடூரத்தின் உச்சம்தான் வெண்மணி சம்பவம். நாகை மாவட்டம் வெண்மணியில் 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 25வது நாள் இரவில் கூலி உயர்வுக்காக போராடிய விவசாயிகள் மீது நிலப்பிரபுக்களின் தரப்பினர் கொடூரமான தாக்குதல் நடத்தினர். அப்போது வெண்மணி கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டில் தஞ்சமடைந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 44 பேரை வைத்து தீ வைத்து கொளுத்தினர். இதில் 44 பேரும் கொடூரமாக கொல்லப்பட்ட இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் வெண்மணி நினைவு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. வெண்மணி படுகொலைகள் நிகழ்ந்து 57 ஆண்டுகள் கடந்தும் அப்பகுதி மக்கள் தொழிலாளர்களின் மனதில் ஆறாத ரணமாக உள்ளது. எல்லாருமே இங்கே பக்கம் போயிட்டானு. நான் டப்புன்னு ஒரு முறம் அளவுக்கு எரிஞ்சத்தை டப்புன்னு இழுத்து நான் அமைச்சு விட்டாங்க. அவங்க துணிச்சலாக இருப்பான், அமைச்சு விட்டேன். அதுக்கு முற்பாடு இந்த 40 வீடையும் கொளுத்தி விட்டுட்டு அப்படியே போயிட்டானுவோம். அதுக்கு முற்பாடு தான் ஒரு அரை மணி நேரம் சத்தம் கட்டிச்சு, அப்புறம் எல்லாம் அடங்கிட்டு. நான் கண்ணால் இது பார்த்த சம்பவம். நாங்கள் இந்நிலையில் வெண்மணி சம்பவத்தின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திரண்டு சென்று மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் வெண்மணி நினைவு ஸ்தூபியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். 20 ஆண்டு காலமாக இது நாடு முழுவதும் நடைமுறையில் இருந்து விவசாய தொழிலாளிகளுக்கு வறுமையிலிருந்து விடுபடுவதற்கும் புலம்பெயர்தலை தடுப்பதற்கும் குறிப்பாக பெண்கள், கிராமப்புற பெண்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் என்பது நடைமுறையிலே இருந்தது. தொழிலாளர் நலனை பாதிக்கக்கூடிய, தொழிலாளர் உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களையும் மத்திய அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான். அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். மேலும் சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த மக்களும் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்தினருடன் சென்று வெண்மணி தியாகிகள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். இங்க இந்த வெண்மணில 44 பேர் இறந்து போயிருப்பாங்க. எதுக்குன்னா ஒரு படி நெல் கூட கேட்டதுக்காக இங்க எல்லாரும் இங்க உள்ள 44 தொழிலாளர்களை இங்க குடிசையோட போட்டு எரிச்சிருப்பாங்க. அதை கண்டு எங்களுக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அதை நாங்கள் வருஷம் இங்க பார்த்து துக்கம் இது பண்ணிட்டு போவோம். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சியினர், தொழிலாளர், விவசாய சங்கங்கள், சமூக அமைப்புகள், கல்லூரி மாணவ மாணவிகள் அமைப்புகள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.